Good morning, dear students. Welcome to our St. John's online class, 7th standard social science period. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். So in last period, we learned the lesson in history, unit 3. Okay, we learned half lessons in this lesson. Emergence of new kingdoms in South India, later Cholas and Pandyas. Already we learned the later Cholas. Okay, the later Cholas we learned in last period. So in this class we learn the remaining lessons in this unit 3, emergence of new kingdoms in South India, later Cholas and Pandyas. Okay, already நம்ம வந்து போன லெசனில் வந்து போன கிளாஸில் வந்து நம்ம தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இந்த வரலாறு மூன்றாம் அலகில் முதலாவது அந்த பிற்கால சோழர்கள் குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ மீதி உள்ள ரிமைனிங் லெசன்ஸ், அதாவது பிற்கால பாண்டியர்கள், சோழர்களும் பாண்டியர்களும் மாறி மாறி நம்முடைய தென்னிந்தியாவை ஆட்சி செய்த இந்த லெசன் வந்து சொல்லுது. ஸோ இந்த பிற்கால சோழர்களுக்கு அடுத்து பிற்கால பாண்டியர்கள் எப்படிலாம் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம அடுத்த பகுதியில் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த லேட்டர் பாண்டியாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன் இன் லேட்டர் பாண்டியாஸ். பாண்டியாஸ் வேர் ஒன் ஆஃப் த 3 ஏன்ஷியன்ட் தமிழ் டைனாஸ்டிஸ் that ruled southern India since the 4th century BC, but intermittently. ஸோ அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்மளுடைய தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளியோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச அம்சங்களில் நம்ம பாண்டியர்களும் அடங்குவார். ஏன்னா சோழர்களும் பாண்டியர்களும் மாறி மாறி ஆட்சி செய்ததில் பாண்டியர்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க தென்னிந்தியாவை ஆட்சி செய்ததில். ஸோ 4ஆம், அதாவது இந்த பகுதி என்ன சொல்ல, கிமு 4ஆம் நூற்றாண்டிலேருந்து கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை எப்படி பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைந்தாங்க, அல்லது திருப்பி சோழர்கள் வந்தாங்க, சோழர்களை திருப்பி வீழ்ச்சி அடை செய்து திருப்பி பாண்டியர்கள் வந்தது அப்படிங்கிறத இந்த பகுதிகள் வந்து குறிப்பிடுது. இதில் எந்தெந்த மன்னர்கள்லாம் சிறப்பாக ஆட்சி செய்தாங்க, அந்த மன்னர்களுடைய நேம்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கொர்க்கை அசோசியேட்டட் வித் pearl fisheries is believed to have been their early capital and port. ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஆட்சி செய்த பாண்டியவர்கள் வந்து, அதாவது முத்துக்குளித்தலோடு தொடரக்கூடிய இந்த கொர்க்கைன்னு சொல்லப்படுகிற இடத்துல கொர்க்கை தொடக்க காலத்திலிருந்து அவர்களது துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்ததாக கருதப்படுகிறது. அதாவது பாண்டியர்கள் ஆட்சி செய்யும்போது இந்த கொர்க்கை பகுதி வந்து துறைமுகமாக, அதாவது போர்ட் அப்படின்னா துறைமுகம், தலைநகரம், கேபிட்டலாக இருந்ததாக கருதப்படுகிறது. ஓகேவா? After that they moved to Madurai later. As many early Tamil inscriptions of Pandyas have been unearthed in Madurai and its surroundings. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டியர்களின் பழமையான கல்வெட்டுகள் வந்து மதுரையிலும் இருந்ததாக, அது சுற்றுப்புறங்களும் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது பிற்காலத்தில் வந்து மதுரைக்கு இவங்க இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. So they moved to Madurai later. As many early Tamil inscriptions of Pandyas, தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸுமே இந்த கல்வெட்டுகள், பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதை சுற்றுப்புறங்களும் கண்டறியப்பட்டதால் அந்த சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்ததால் இவங்க பாண்டியர்கள் வந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதலாம். ஓகேவா? தென் under the Pandya kingdoms of the Sangam age, Madurai was a great center of culture. ஓகேவா? மதுரை வந்து ஒரு சிறப்பான ஒரு கலைநயமிக்க, அதாவது சிறந்த ஒரு பண்பாட்டு மையமாக சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் வந்து ஒரு மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. ஓகே, இந்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்த இந்த மதுரை வந்து சிறப்பாக வந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்ததாக வரலாறு வந்து கூறுகிறது. Under the Pandyan kings of the Sangam age, Madurai was a great center of culture. Okay, poets and writers of Tamil language gathered there and contributed to the development of Tamil classics.
ஸோ அதாவது இந்த இந்த மதுரை நகர் வந்து மாபெரும் பண்பாட்டு மையத்துக்கு பார்த்தோம். தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கே வந்து ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு ஒரு சிறந்த பங்களிப்பை வந்து செய்திருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ தென் the Pandyas had re-established their strong position in South India by the end of the 6th century AD after eliminating the rule of Calabras. அதாவது களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்து களப்பிரர்களை சிறந்த முறையில் வெற்றி கொண்டு பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் ஒரு வலுவாக நிறுவி கொண்டனர் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏற்கனவே வந்து சோழர்கள் அடித்து தான் திருப்பி வந்து அவங்க வந்து வெற்றி கொண்டு 6ஆம் நூற்றாண்டு இந்த களப்பிரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கலாப்ராஸ் அவங்களெல்லாம் தோற்கடித்து மீண்டும் பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்தில் தங்களை வந்து ஒரு சிறப்பாக ஆட்சி செய்த நபர்களாக வலுவாக நிறுவி கொண்டனர். ஓகேவா? பட் தே குட் நாட் resist the rising power of the later Cholas who ruled South India from 9th to 13th century. from 9th to 17th. ஆனால் அவங்க வந்து 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க அந்த தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை வந்து அவங்க பாண்டியர்களை எதிர்கொள்ள முடியல. அவங்களுடைய எழுச்சி, அவங்களுடைய வலிமை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இவங்க ஆட்சி செய்ய முடியாமல் இருந்தாங்க. சோழர்களை வந்து 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு எழுச்சிமிக்க ஆட்சியை வந்து பிற்கால சோழர்கள் வந்து அங்கே வந்து பண்ணினதுனால பாண்டியர்களால் அவர்களை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் thereafter taking advantage of the decline of Chola power, thereafter taking advantage of decline of Chola power, the later Pandyas re-established their authority. Their rule continued until 16th century. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் சோழர்களின் வீழ்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோழர் வீழ்ச்சி அடைந்தது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த விஜயாலயன் சோழர்கள் வந்து வம்சாவளியை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடையும் போது இவர்கள் மீண்டுமாக எழும்பி வராங்க இல்லையா? அப்போ அதை ஒரு முக்கிய சாதமாக பயன்படுத்தி சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்களுடைய அதிகாரத்தை அங்கே நிறுவினார். அதனால் அவர்களுடைய ஆட்சி வந்து 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லப்படுது, அறிமுகம், பிற்கால பாண்டியர்கள் குறித்த அறிமுகம். அடுத்ததாக நம்ம நேராக வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அந்த பகுதிக்கு அடுத்த பக்கத்தில், ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ரிவைஸ் பொசிஷனில், அதாவது குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகளில் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான் நம்ம நேராக அடுத்ததை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சடையவர்மன் சுந்தரபாண்டியன் the illustrious ruler of the second Pandya kingdom was Sadayavarman. That is Jadavarman. Sadayavarman was also called as Jadavarman Sundarabandyan. 1251 to 1268. ஓகேவா? இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னாக்க சடையவர்மன், ஜடாவர்மன் சொல்லக்கூடிய சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இது வந்து 1251 முதல் 1268 வரை ஆட்சி செய்தார். இரண்டாம் பாண்டிய அரசின் புகழ்பெற்ற அரசரான யார்? சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சடையவர்மன் மீன்ஸ் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். 1251 முதல் 1268 வரை சிறப்பாக ஆட்சி செய்தார். ஓகே. ஸோ after that he brought the entire Tamil Nadu under his rule, which extended up to Nellore to Andhra. So he brought the entire Tamil Nadu under his rule, which extended up to Nellore to Andhra. அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அவருடைய ஆட்சி வந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை வந்து பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. He held the Hoysalas in check. The Chera ruler, the chief of Malanadu, accepted his feudatory position and paid tribute to Sundarabandiyad.
அது ஹொய்சாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள்லாம் இவர் வந்து ஹொய்சாளர்களை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். யார்? இந்த சடையவர்மன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன்கிறவர். ஸோ மலைநாட்டு தலைவனான சேர அரசர் வந்து இந்த சுந்தரபாண்டியன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் மேலாதிக்கமாக இருந்ததுனால அவர் வந்து ரொம்ப வலிமை மிகுந்த, அவருடைய வழி இல்லாமல் அவரை ஏற்றுக்கொண்டு அது கப்பம் கட்டுறதுக்கு சம்மதித்தார். யார்? மலைநாடு அப்படின்னு சொல்ல அவருடைய அந்த அரசர், சேர அரசர் வந்து இந்த சுந்தரபாண்டியன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு கப்பம் கட்டலாம் அப்படின்ட்டு சம்மதித்தார். ஓகேவா? Emboldened by the decline of the Chola state, the Boja king of Malwa region, வீர சோமேஸ்வரா சேலஞ்ச் சுந்தரபாண்டியன். அப்புறம் அந்த சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாளவ பகுதியுடைய அரசர் வந்து வீர சோமேஸ்வர் அப்படிங்கிறவர் வந்து சுந்தரபாண்டியனை போருக்கு அழைச்சார். இவ்வளோ வலிமை மிக்கவனாக இருக்கேன், நான் என்னோட போருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் சிறிது வீழ்ச்சியை பார்த்த உடனே, சோழ அரசுடைய வீழ்ச்சியை பார்த்த உடனே அதில் ஒரு ஊக்கம் பெற்று என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, யாரை? அந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து போருக்கு அழைக்கிறாரு. யார்? எங்கே? மாளவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் அப்படிங்கிறவர். இன் எ வார் அட் கண்ணனூர் சுந்தரபாண்டியன் டிஃபீட்டட் சோமேஸ்வரா. ஆனால் கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வந்து வீர சோமேஸ்வரன் வந்து தோற்கடிச்சிட்டாரு. ஓகேவா? After that, the Sundarabanian succeeded in establishing his authority over the chieftains of Kudalur. ஓகேவா? Kudalur and then கூடலூர், காஞ்சிபுரம். ஓகேவா? இன் நார்த்தன் தமிழ்நாடு. அது ஆர்காட் அண்ட் சேலம் இந்த வெஸ்டர்ன் ரீஜன். நார்த் தமிழ்நாட்டில் வந்து கூடலூர், காஞ்சிபுரத்துலேயும், அப்புறம் வெஸ்டர்ன் ரீஜனில் ஆர்காட் அண்ட் சேலம்லையும் இங்கே இவர் வந்து அவருடைய குறுநில தலைவர்கள் மேலே அதிகாரத்தை நிறுவனம். யார்? தோற்கடித்தார் இல்லையா, சுந்தரபாண்டியன். அவர் வந்து வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த குறுநில தலைவர்கள் மேல் தன்னுடைய அதிகாரத்தை மேலுமாக நிறுவினார், அவருடைய அதிகாரத்தை. ஸோ இந்த காயினை பாருங்கள், இதுதான் இந்த காயின் ஆஃப் பாண்டிய கிங்டம். பாண்டிய அரசினுடைய பழமை மிகுந்த இந்த நாணயம் தான் இது. ஓகேவா? ஸோ தேர் ஆர் 2 or 3 co-regents who ruled simultaneously along with Sundarabanian. ஓகேவா? சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவரோட 2 பேர் வந்து கூட்டு அரசர்களாக அவரோடு சேர்ந்து 2 கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். விக்ரமபாண்டியன் அண்ட் வீரபாண்டியன். யார் அப்படின்னாக்கா அவங்க வந்து விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன். அவங்க தான் சுந்தரபாண்டியனோடு சேர்ந்து கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள். ஓகேவா? இவர்களோட சப்போர்ட்டில் இன்னும் வலிமை மிக்க அரசராக இவர் வந்து செயல்பட்டார். After Sundarabanian, Maravarman Kulasegaran ruled successfully for a period of 40 years, giving the country peace and prosperity. ஓகேவா? அதாவது அது சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வந்து மாரவர்மன் குலசேகரன் வந்து ரொம்ப வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி செய்து நாட்டிற்கு ரொம்ப அமைதியான செழிப்பான ஆட்சி வந்து கொடுத்தார். யார்? மாரவர்மன் குலசேகரன். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறமாக வந்தார். இவர் 40 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. அண்ட் தென் he had 2 sons. The king's appointment of Veerapandiyan as a co-regent provoked the other son Sundarabanian, who killed his father Maravarman Kulasegaran. ஓகேவா? ஸோ he had 2 sons. யார்? மாரவர்மன் குலசேகரன் has 2 sons. The king's appointment of Veerapandiyan as a co-regent provoked the other son Sundarabanian, who killed his father Maravarman Kulasegaran. ஸோ அவருக்கு வந்து 2 அந்த வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் 2 மகன்கள் இருந்தாங்க. அரசர் வந்து வீரபாண்டியன் வந்து கூட்டு அரசராக நியமித்தார் இல்லையா? ஸோ அதனால் அவருடைய தந்தை மேலேயே வந்து வெறுப்பு வந்துட்டு. யாருக்கு? சுந்தரபாண்டியன் வந்து தந்தையார் மாரவர்மன் குலசேகரன் வந்து கொன்றாரு. ஓகே? சுந்தரபாண்டியன்
ஸோ இந்த அரசர் வந்து வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்ததுனால, அதாவது வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 பேருமே அவரோட மகன்கள். ஆனால் வீரபாண்டியன் மட்டும் அவருடைய கூட்டரசராக யார் அவர் தந்தை வந்து மாரவர்மன் வந்து குலசேகரன் வந்து நியமித்ததுனால இவருக்கு வந்து வெறுப்பு வந்துட்டு அவருடைய அப்பா மேலே, யாருக்கு சுந்தரபாண்டியனுக்கு வெறுப்பு வந்து அவங்களுடைய தந்தையவே நினைச்சிடுறாரு. தந்தையான மாரவர்மன் குலசேகரனை வந்து சுந்தரபாண்டியன் வந்து கொன்று விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன், அதாவது அதை உடன் பிறந்த மகன், அவரோட கூட சகோதரர் வந்து வீரபாண்டியன் வந்து வெற்றி பெற்று தன்னை வலுவாக வந்து நிறுவி கொண்டார். யாரை சுந்தரபாண்டியனை விடாமல் ஒரு வீரபாண்டியனை தொடர்ந்து வெற்றி பெற்று தன்னை வந்து ஒரு வலுவாக நிறுவி கொண்டார். அதுக்கப்புறம் தோல்வி பெற்ற சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு வந்து அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் வந்து அடைக்கலமானார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இங்கிலீஷ் we have to study the Chera, that means the king's appointment of Veerapandiyan as a co-regent provoked the other son Sundarabandyan who killed his father Maravarman Kulasegaran. ஓகேவா, அவருடைய தந்தையவே கொண்டுட்டார். In the civil war that ensued, Veerapandiyan won and became firmly established in his kingdom. வீரபாண்டியன் வந்து மறுபடியும் வெற்றி பெற்றார், அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டினார். The defeated Sundarabandyan fled to Delhi and took refuge under the protection of Alauddin Khalji. ஓகே, எங்கே போனார்? அவருடைய அந்த அலாவுதீன் கில்ஜி கீழே அடைக்கலமாக அவர் தோற்கடிக்கப்பட்ட சுந்தரபாண்டியன் போனார். This provided the opening for the invasion of Malik Kafur. இதுதான் இந்த மாலிக் கஃபூரின் படையெடுப்பைக்கான வாய்ப்பை வழங்கியது. ஸோ மாலிக் கஃபூர், ஆஃப்டர் மாலிக் கஃபூர்ஸ் இன்வேஷன், த பாண்டியன் கிங்டம் கேம் டு பி டிவைடட் அமங் எ நம்பர் ஆஃப் கிங்ஸ் ஃப்ரம் த மெயின் ரூலிங் பாண்டியாஸ் ஃபேமிலி. ஓகேவா, ஸோ இந்த மாலிக்பூர் படையெடுப்புக்கு அப்புறம் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த நிறைய அரசர்கள் வந்து இந்த பாண்டிய நாடு அரசர்களால் வந்து பாண்டிய நாடு வந்து பிரித்து கொள்ளப்பட்டது. ஓகேவா, ஆஃப்டர் மாலிக் கஃபூர்ஸ் இன்வேஷன் த பாண்டியன் கிங்டம் கேம் டு பி டிவைடட் அமங் த நம்பர் ஆஃப் கிங்ஸ் ஃப்ரம் த மெயின் ரூலிங் ஆஃப் பாண்டியாஸ் ஃபேமிலி. இன் மதுரை a Muslim state subordinate to the Delhi Sultan came to be established. ஸோ அதுக்கப்புறம் மதுரையில் டெல்லி சுல்தான் கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. ஓகேவா, இதான் வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியனை குறித்து கூறப்பட்டுள்ள அந்த அரசாட்சி குறித்து கூறப்பட்டுள்ள பாண்டியஸ் ஃபேமிலியை குறித்து கூறப்பட்டுள்ள செய்தியாக இப்போ குறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தது ரிலீஜியன், அதாவது மதம் எப்படி செயல்பட்டது அங்கே அப்படிங்கிறது, அங்கே பாண்டிய அரசர்களுக்குள்ள மதம், அந்த ரிலீஜன் வந்து எப்படியாக செயல்பட்டதுன்னு பார்ப்போம். ஸோ ரிலீஜன் மீன்ஸ் மதம். அந்த பாண்டிய அரசர்கள், பாண்டியாஸ் எக்ஸ்டெண்டட் பேட்ரனேஜ் டு வேதிக் ப்ராக்டிசஸ். ஓகேவா, அதாவது வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்கிரிப்ஷனல் சோர்சஸ் மென்ஷன் த ரிச்சுவல்ஸ் லைக் அஸ்வமேதையாக, ஹிரண்ய கார்பா அண்ட் வாஜ்பேய வேள்வி யாகா கண்டக்டட் பை எவ்ரி கிரேட் பாண்டியா கிங். ஓகேவா, அதை பாண்டிய அரசர் வந்து அவங்கள வேத நடைமுறைகளுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அந்த வேத நடைமுறைகள் வந்து என்ன அப்படின்னா, வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கற்பம், வாஜ்பேய வேள்வி இதெல்லாம் வந்து குறிப்பிடுகிறது. இதெல்லாம் பாண்டியரசர்கள் ஒவ்வொருவரும் அவங்க என்னெல்லாம் செய்தாங்கனாக்கா, அஸ்வமேத யாகம் அப்படின்னா அஸ்வமேத யாகம், அதாவது ஹிரண்ய கர்பா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பம், அப்புறம் வாஜ்பேய வேள்வி இதெல்லாம் வந்து குறிப்பிடுகிறது. பாண்டியரசர்கள் அவருடைய மதத்துக்காக அந்த அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ரொம்ப ஆதரவாக இவ்வாறு செயல்பட்டாங்க. வேள்விக்குடி செப்பேடுகள், அந்த பொறுப்பியல் சான்றுகள் இதெல்லாம் வந்து சிறந்த முறையில் அவர்கள் வந்து சரியான முறையில் இந்த வேள்விகள்லாம் செய்தாங்கன்னு குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஆஃப்டர் தேட் த இம்பார்ஷியலிட்டி ஆஃப் ரூலர்ஸ் டுவர்ட்ஸ் போத் Saivism and Vaishnavism is also made known in the
invocatory portions of the inscriptions. So the impartiality of ruler towards both Saivism and Vaishnavism, சைவம் வைணவம் இந்த ரெண்டையும் சமமாகவே கருது ஆல்சோ மேட் நோன் இன் த இன்வெக்டரி போர்ஷன்ஸ் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த பாண்டிய மன்னர்கள் வந்து சைவம் வைணவம் இந்த ரெண்டையுமே வந்து சமமாக கருதின அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொறுப்பு சான்றுகளின் தொடக்க பகுதிகள் வந்து உணர்த்துகிறது. ஓகேவா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து உணர்த்துகிறது. டெம்பிள்ஸ் ஆஃப் போத் செக்ட்ஸ் வேர் பேட்ரனைஸ்டு through land grant. Temples of both sects were patronized through land grant and tax exemptions and renovation. ஓகேவா, ஸோ இந்த டெம்பிள்ஸ் இந்த கோவில்கள் இருக்கு இல்லையா, இந்த இரு பிரிவை சேர்ந்த கோவில்கள் வந்து பாண்டிய மன்னர்களின் ஆதரவை பெற்றது. எந்த இரு பிரிவுகள் சைவம் வைணவம் இருக்குல்லையா, அந்த கோவில்கள் வந்து பாண்டிய மன்னர்களுடைய ஆதரவை பெற்று இந்த கோவில்களுக்கு நிலங்கள் வந்து கொடையாக வழங்கப்பட்டன. இந்த கோவில்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறது நிலங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, கோவில்கள்லாம் கொடுக்குற நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. இந்த பாண்டியர்கள் அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் இந்த கோவில்கள்லாம் பராமரிப்பதற்கு கோவில்கள்லாம் இருப்பதற்கு நிலங்கள் வந்து கொடையாக வழங்கப்பட்டன. அதற்கு வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. ஸோ அப்படி அந்த புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் அந்த நிலத்தில் வந்து கட்டப்பட்டது. ஓகேவா, டெம்பிள்ஸ் ஆஃப் போத் சைட்ஸ் வேர் பேட்ரனைஸ்ட் த்ரூ லேண்ட் கிராண்ட், டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் ரெனோவேஷன். த கிரேட் சைவா அண்ட் வைஷ்ணவா சயின்ஸ், அதாவது நாயன்மார்ஸ் அண்ட் ஆழ்வார்ஸ் கம்பைன்ட் contributed to the growth of Tamil literature and spiritual enlightenment. ஸோ இந்த புகழ்பெற்ற வைவ சைனவ அடியார்கள் வந்து, அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஒரு ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் ஒரு பெரும் பங்களிப்பை செய்தார்கள். ஸோ த பீரியட் வாஸ் மார்க்டு பை இன்டென்ஸ் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட். த பீரியட் வாஸ் மார்க்ட் பை த இன்டென்ஸ் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அந்த காலகட்டத்தில் பகுதியில் வந்து தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறது. மத மோதல்கள் இப்போ நம்ம நாட்டில் நடக்கலையே மத மோதல்கள், மத தீவிர அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நம்மளுடைய நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாடாக இருக்குது. அந்த அளவுக்கு மத மோதல்கள் இல்லாமல், ஆனால் சில நேரங்களில் இந்த மத மோதல்கள் இருப்பது வந்து இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அக்கால பகுதியில் ரொம்ப தீவிரமாக அந்த மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா, ரொம்ப வந்து அதில் இதாக இருப்பாங்க, தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பக்தி இயக்கம் புற சமயத்தாரை வாதத்திற்கு தூண்டினார். பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அந்த இயக்கம் வந்து மற்ற சமயத்தார் வந்து வாதத்திற்கு தோண்டினார். அதாவது அவங்க வந்து என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது டிபேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. த பக்தி மூமெண்ட் ஆஃப் த டைம் ப்ராம்ப்டட் த ஹீட்ரோடாக்ஸ் ஸ்காலர்ஸ் ஃபார் எ டிபேட். ஓகேவா, many instances of the defeat of Buddhists and Jains in such debates are mentioned in Bhakti literature. So the Pandya kings of the period supported and promoted Tamil and Sanskrit. ஸோ நிறைய இந்த விவாதம் இப்படிப்பட்டதான மற்ற மதத்தினரை குறித்த விவாதம் நடைபெற்றதுனால அப்படிப்பட்ட விவாத போட்டிகளை பல முறை பௌத்தர்கள் சமணர்கள் இவங்கெல்லாம் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது. அந்த காலத்தில் பாண்டிய அரசர்கள் வந்து தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் அவங்களுடைய ரிலிஜன் மதம் குறித்து சொல்லப்பட்டதான காரியங்கள். ஓகேவா, அடுத்ததாக டெம்பிள்ஸ்னால் கோவில்கள். ஸோ மீடியல் பாண்டியாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் டிட் நாட் பில்ட் எனி new temples but maintained the existing temples, enlarging them with the addition of gopras and mandabas. ஸோ அந்த இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையுமே நிர்மாணிக்கலை, ஏற்கனவே இருந்த கோவில்கள் வந்து பராமரித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெரிதாக்குனாங்க. ஓகேவா, அந்த கோபுராஸ் மண்டபாஸில் கோபுரங்கள் மண்டபங்கள் இதெல்லாம் வந்து பெரிதாக்குனாருங்க. The monolithic mega size ornamented pillars are the unique feature of the medieval Pandya style. ஓகேவா, அதாவது அந்த ஒரு பெரிய வடிவிலான ஒரு அலங்கார வேலைப்பாடுகளான ஒரு ஒற்றைக்கல் தூண்கள் வந்து அது ஆர்னமெண்டட் பில்லர்ஸ்,
அந்த பில்லர் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தனிமை வாழ்ந்த பாணியாகும். அந்த மாதிரி பில்லர் கட்டுறது அவங்களுடைய பாண்டியோட தனித்தனிமையான ஒரு ஸ்டைல். ஸோ த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் சிவா, விஷ்ணு, கொற்றவை, கணேசா அண்ட் சுப்பிரமணியார் ஆர் த பெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் இன் தீஸ் டெம்பிள்ஸ். அதாவது சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் இந்த தெய்வங்களுடைய சிற்பங்கள்லாம் இந்த கோவில்கள் ஒரு சிறந்த கலை வடிவங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் இந்த பாண்டியாஸ் ஸ்பெஷலி பேட்ரனைஸ் த ஹிஸ்டாரிக் மீனாட்சி டெம்பிள் அட் மதுரை தான் ஃபேமஸானது. அண்ட் கெப்ட் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ப்ரெமிசஸ் பை ஆடிங் கோப்ராஸ் அண்ட் மண்டபாஸ். ஓகேவா? இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் பெரும் ஆதரவை கொடுத்தாங்க, நல்கினார். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை தொடர்ந்து விசாலப்படுத்தினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா? விசாலமான ரொம்ப அழகான ஒரு கோவிலாக அந்த பாண்டியர்களால் ஒரு கலை நியமிக்க ஒரு கோவிலாக கட்டப்பட்டது. ஸோ இதுதான் கோவில்கள் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது வணிகம், ட்ரேட். Arab settlements on the west coast of southern India from 7th century had led to the expansion of the trade connection to the east coast. Because of the governments of the east coast pursued a more liberal and enlightened policy towards overseas traders. அதாவது 7th century, அதாவது 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாயிருந்த ஒரு அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள் அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன. ஓகேவா? அவங்க அந்த அராபி வணிகர்கள் குடியிருப்புகள் அவங்க இருந்ததுனால அந்த வணிக உறவுகள் கிழக்கு கடை வரைக்கும் விரிவடைவதற்கு இது வழிவகுத்துச்சு. இப்போ 7ஆம் நூற்றாண்டுலேருந்து. ஸோ கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்த மட்டும் மிகவும் தாராளமாக அறிவுபூர்வமான கொள்கைகளை பின்பற்றின. So that charters exempted traders from various types of port dues and tolls. In Kayal, there was an agency established by an Arab chieftain by name Malik-ul-Islam Jamaluddin. ஓகேவா? Malik-ul-Islam Jamaluddin. ஸோ அந்த அறிவுறுப்பான கொள்கையை பின்பற்றி அவற்றின் பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்துச்சு. இது அந்த சட்டங்கள் நிறைய வரிகள் டேக்ஸ்லேருந்து விலக்கு அளிச்சிச்சு. சுங்க வரிகள், துறைமுக வரிகள் இதுலேருந்து விலக்கு அளிச்சு. அதாவது காயல் துறைமுகத்தில் மாலிக்-உல்-இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிற ஒரு அராபிய வணிகரினுடைய வணிக நிறுவனம் செயல்பட்டது. யாருடைய வணிக நிறுவனம்? மாலிக்-உல்-இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிற அராபிய வணிகருடைய வணிக நிறுவனம் எங்கே செயல்படுது? காயல் துறைமுகத்தில். ஸோ பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கு வசதிகளை இந்த நிறுவனம் செய்து கொடுத்தது. ஓகேவா? திஸ் ஏஜென்சி ஃபெசிலிட்டேட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ஹார்சஸ் டு பாண்டியா கிங்ஸ். So in 13th and the 14th centuries, horse trade became brisk. Horse trade அங்கே இந்த மாதிரி வணிகங்கள், ஹார்சஸ் அந்த குதிரைகள் வணிகம் கிடைப்பதற்கு வசதிகள் இருந்தோடனே அங்கே வணிகம் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்து. எப்போவும் 13ஆம் 14ஆம் நூற்றாண்டில். ஓகேவா? மார்க்கோ போலோ அண்ட் வாசாவ் ஸ்டேட் that the kings invested in horses as there was a need of horse for ceremonial purposes as well as for the fighting wars. ஓகே, யார்? மார்க்கோ போலோ, வாசாவ். அதாவது சம்பிரதாய விழாக்கள், போர் புரிவதற்கு குதிரைகள் தேவைப்பட்டது. அந்த அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் அப்படின்னு மார்க்கோ போலோவும் வாசாப்பும் அவங்களுடைய அந்த பயண குறிப்புகள் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பயண குறிப்புகள்னு ஏற்கனவே முந்தின பாடங்களில் படித்தோம் இல்லையா? மார்க்கோ போலோ, வாசாப் இவங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க இந்த குதிரை வணிகம் அதிகரித்து இந்த அரசர்கள்லாம் முதலீடு செய்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. யார்? மார்க்கோ போலோவும் வாசாப்பும். ஸோ தோஸ் ஹூ வேர் ட்ரேடிங் இன் ஹார்சஸ் வேர் கால்ட் குதிரை செட்டீஸ். ஓகேவா? அதாவது குதிரை செட்டீஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க.
குதிரை செட்டிகள் அப்படின்னு அது யாரெல்லாம் வணிகத்தில் இப்படி ஈடுபட்டாங்களோ அவங்க வந்து குதிரை செட்டிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். They were active in maritime trade also. மேரிடைம் ட்ரேட்னு ஏற்கனவே பார்த்தோம், கடல்வாசார் வணிகத்தில் வந்து தீவிரமாக ஈடுபட்டனர். ஸோ த பிஸியஸ்ட் போர்ட் டவுன் அண்டர் த பாண்டியாஸ் வாஸ் காயல்பட்டினம், நவ் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட். தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து காயல்பட்டினம் சொல்லப்படுகிற அந்த கிழக்கு கடற்கரையிலேருந்து காயல்பட்டினம் தான் ஆனது. அங்கே தான் அந்த வணிகம் சிறப்பாக நடைபெற்றது, விறுவிறுப்பாக நடைபெற்றதுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் வந்து கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல்பட்டினம். இது வந்து இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. சரியா? ஸோ இப்படிப்பட்ட வணிக பரிமாணங்கள், அதாவது கோல்ட் காயின்ஸ் வேர் இன் சர்க்குலேஷன் ஆஸ் த ட்ரேட் வாஸ் கேரிட் த்ரூ த மீடியம் ஆஃப் கோல்ட். வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. தங்க நாணயங்கள் மூலமே அந்த காலத்திலே வந்து இந்த வணிகங்கள் நடைபெற்றதுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நாணயங்கள்லாம் அப்போ வந்து ரொம்ப புழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அந்த பழங்கால நாணயங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதுதான். இட் வாஸ் வேரியஸ்லி கால் காசு, களஞ்சு அண்ட் பொன். காசு, களஞ்சு, பொன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காசுன்னு சொல்லுவாங்க, களஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயங்கள் இதெல்லாம் வந்து அப்படியாக அழைக்கப்பட்டன. ஸோ இதுதான் வந்து வணிகம் குறித்து சொல்லப்பட்டது. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க என்ன அப்படின்னாக்கா, த வாஸ்ட் ட்ரேட் இன் ஹார்சஸ் ஆஃப் தட் டைம் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் பை வாசாஃப். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற இந்த குதிரை வணிகம் குறித்து வாசாப் அப்படிங்கிறவர் வந்து பதிவு செய்துள்ளார் அந்த பயண குறிப்பில். He writes, as many as 10,000 horses were imported into Koyal and other ports of India, of which 1,400 were to be of Jamaluddin's own breed. So the average cost of each horse was 220 dinars of red gold. ஸோ இப்படியாக அவர் பதிவில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது 10,000க்கு மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் மற்றது வந்து இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆகின. அவற்றிலிருந்து 1,400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பிலும் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஓகேவா? இப்போ எவ்வளவு குதிரைகளை வந்து ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்து வணிகம் செய்து எவ்வளவு பெரிய காரியம் பற்றி அந்த காலத்திலே வந்து இப்படிப்பட்டதான வணிகம் நடைபெற்றிருக்கிறதாக சான்றுகள் இருக்குது. ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை வந்து சொக்க தங்கத்திலான 200 தினார்கள் ஆகும் என்று அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வணிகம். பாண்டிய அரசர்கள் வந்து வணிகத்தில் வந்து சிறப்பாக, அதாவது கடல்சார் வணிகத்தில் வந்து பயங்கர சிறப்பாக இருந்ததாக கூறப்பட்டுள்ள குறிப்புகள். ஸோ இதுதான் வந்து பிற்கால பாண்டியர்கள் குறித்து இந்த பாடத்தில் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த லெசன் of emergence of new kingdoms in South India, later Cholas and Pandyas. ஸோ பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் குறித்து இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ், அதாவது பின்வரும் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், அல்லது இந்த வீடியோவிலேயே பின்னால் இணைக்கப்படலாம். நீங்கள் அந்த எல்லா லெசனையும் இந்த குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகள்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இப்போ சொன்னது எல்லாமே நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா மெமரி பண்ணுங்கள். அந்த ஒவ்வொருடைய கிங்குடைய நேம்ஸையும் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஆன்சர் இன் 1 or 2 ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய புக்கில் பின்னால் வந்து அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. அது போக நோட்லேயும் எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.